இனி விரிவான செய்திகள். படித்த படிப்பிற்கு ஏற்றவாறு மக்களுக்கு உதவ முயற்சி செய்ய வேண்டும் என புதுச்சேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். புதுவை அரசின் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 26வது பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மொத்தம் 79 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன், அனிபால் கன்னடி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், ஹைதராபாத்தில் உள்ள PV நரசிம்மராவ், தெலுங்கானா கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் ஞானபிரகாஷ் மற்றும் ஏராளமான பெற்றோர் கலந்து கொண்டனர். இக்கல்லூரியில் புதுச்சேரி மற்றும் இந்தியாவில் உள்ள கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கோவா, உத்தரப்பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, ராஜஸ்தான் உள்ளிட்ட 17 மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து பயின்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பட்டமளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை அரசு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை சிறந்த முறையில் அளித்து வருகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் சிறந்த முறையில் படிக்க வேண்டும். படித்து முடித்த பின்னர் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், படித்த படிப்புக்கு ஏற்றவாறு மக்களுக்கு உதவ முயற்சி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியவர், புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப நவீன கருவிகளை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு PRTC பேருந்து நடத்துனரில் அலுவலக ஊழியர்கள் 2வது நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசு பேருந்து இயக்கப்படவில்லை. புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மொத்தமுள்ள 562 பணியிடங்களில் தற்பொழுது 225 நிரந்தர ஊழியர்களும் 255 ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும், நிரந்தர ஊழியர்கள் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தியும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு குறித்து நடவடிக்கை எடுப்பதாக அரசு உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் நிர்வாகம் பேச்சுவார்த்தையில் கூறியபடி கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. தொடர் போராட்டங்களை நடத்தியும் பயனில்லாததால் கூட்டு போராட்ட குழுவினர் நேற்று அதிகாலை 3 மணி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரியில் காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படவில்லை. தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கியதால் நகர பகுதியில் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்றாலும் கிராம பகுதி மக்கள் PRTC பேருந்துகள் இயங்காததால் அவதிக்குள்ளாகினர். தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுகுப்பம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு பாஜக தலைவர் V. P. ராமலிங்கம் 2 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுகுப்பம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழா நடைபெற்று வரும் நிலையில் ஆடி திருத்தேர் பெருவிழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் V. P. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் 2 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், ராயல் ஸ்ரீனிவாசன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாக்கியா, பிரகாஷ், செல்வம், வீரமணி, பாலமுருகன், சந்தோஷ், முருகன், சசிகலா, உமா மகேஸ்வரி, உமா சங்கரி, வீரம்மா, லட்சுமி, ரெமோ, விஜயகுமார், சதீஷ்குமார், தினேஷ், கார்த்தி மற்றும் குருசுகுப்பத்தை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தாரர்கள் முன்னிலையில் 2 லட்சம் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வந்த பாஜக தலைவர் V. P. ராமலிங்கத்திற்கு பட்டாசு வெடித்தும், மாலை அணிவித்தும், பொன்னாடை அணிவித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு துக்காராம் நகர் பகுதி மக்கள் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பு நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜூலை 15ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்று பொது இடம் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். இதில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து வரும் பகுதியை அகற்ற வேண்டும் என்று பல வருடமாக போராடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் கடந்த 50 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. கோரிக்கையை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக ஆக்கிரமிப்புக்காரர்களுக்கு B நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது.
இதைத் தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும், முத்தியால்பேட்டை காவல்துறை அதிகாரிகளுக்கும் வைத்திக்குப்பம் மக்கள் நன்றி தெரிவித்தனர். மாநில அளவிலான 8வது ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி பரிசளிப்பு விழா முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தின் 8வது மாநில அளவிலான ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் 2 நாட்கள் நடைபெற்றது. பாண்டிச்சேரி மாவட்டம், காரைக்கால் மாவட்டம், மாஹே, ஏனா மாவட்டத்தை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். துவக்க நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குத்துவிளக்கேற்றி மாநில அளவிலான ரோல்பால் போட்டியை துவக்கி வைத்தார். பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி. ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். விழாவில் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகரன் பங்கேற்று சிறப்பித்தார். விழாவில் பயிற்சியாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில ரோல்பால் சங்க செயலாளர் முத்துக்குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், கொஜ்ரியோ கராத்தி சங்கம் செயலாளர் சுந்தர்ராஜன், இளைஞரணி தலைவர் ரகோத்தமன், போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவர்கள் சுதர்சன், ராமானுஜம், பொதுநலம் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர்கள் திருவழுதி, வைத்தீஸ்வரி, ஐஸ்வர்யா உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் பங்கேற்று பொது மற்றும் மகளிர் மருத்துவம், குழந்தை நலம், நுரையீரல் மற்றும் பாத சிகிச்சை, இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை அளவு, தைராய்டு, பல் சிகிச்சை அளித்து ஆலோசனை வழங்கினர். முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் ரேனே பெருமல் ராஜா செய்திருந்தார். புதுச்சேரி முன்னாள் முதல்வரும் நகர தந்தையுமான எதுவார் குபேரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் முதல் அமைச்சருக்கும் நகர தந்தையுமான எதுவார் குபேரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், ரமேஷ், பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். தானம்பாளையம் ஸ்ரீ ஐயனார் ஆலயத்தில் நடைபெற்ற ஊரணி பொங்கல் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் தானம்பாளையம் ஸ்ரீ புட்லாயம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ ஐயனார் ஆலயத்தில் ஊரணி பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ புட்லாய் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றி காப்பு கட்டி ஐயனாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து ஐயனாருக்கு 108 அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காண்பித்து குதிரை விடுதல் நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து பெண்கள் பொங்கல் பானையை சுமந்தபடி ஊர்வலமாக புட்லாயம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஊர் பஞ்சாயத்தாளர்கள் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தாளர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகள் வெஸ்ட் பார் தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என தமிழ்நாடு சத்திய முழக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக தமிழக மாநில தலைவர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு பாழாக்கப்படும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மாநில செயலாளர் சபீர் அலியும் காஞ்சி இப்ராஹிம் ஆகியோர் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்ற பெயரில் பீகாரில் ஒரே மாதத்தில் 51 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. இந்த செயல் திட்டத்தை உடனே நீக்க வேண்டும். புதுச்சேரியில் தற்பொழுது முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்படும் 2% இடஒதுக்கீடு மிக குறைவாகும். எனவே இடஒதுக்கீட்டை 6% உயர்த்தி வழங்க வேண்டும். மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளில் தங்கும் விடுதிகள், ரெஸ்டோ பார்கள் எனும் பெயரில் விபச்சாரம் அதிகரித்துள்ளது. எனவே மக்கள் குடியிருக்கும் பகுதியில் ரெஸ்டோ பார்கள், தங்கும் விடுதிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி துப்ராயப்பேட்டையில் இலவச ஒருங்கிணைந்த முக்கியத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணனி துவக்கி வைத்தார்.
இம்முகாமை ஓப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். முகாமின் மூலம் பொதுமக்கள் பல்வேறு வகையான மருத்துவ சேவைகளை இலவசமாக பெற்றனர். பொது மருத்துவ பரிசோதனை, சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம், மஞ்சள் காமாலை, பிற இரத்த பரிசோதனைகள், காசநோய், கண், பல் பரிசோதனைகள், ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்பான பதிவு சேவையும் முகாமில் இலவசமாக வழங்கப்பட்டது. இம்முகாம் பொதுமக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றதுடன் பலர் இதில் பங்கேற்று மருத்துவ நலன்களை பெற்றுக் கொண்டனர். இம்முகாமினை தொகுதி முழுவதிலும் ஆங்காங்கே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் பிறந்த நாளை முன்னிட்டு தென்கரை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருத்தேரோடு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஆனந்த பாபு, கிருஷ்ணராஜ் தலைமையில், மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் PK தேவதாஸ் முன்னிலையில் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ஈரம் ராஜேந்திரன் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாசன் பெருமாள் கோவிலில் திருத்தேர் ஒழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஈரம் ராஜேந்திரன் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு வழிபட்டார். முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணராஜ் ஆள் உயர மாலை அணிவித்து வீரவாள் வழங்கி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் குமரன் மற்றும் மாவட்ட, மாநில, வட்டார இளைஞர்கள், மகளிர், மீனவர் அணி மற்றும் அனைத்து பிரிவுகளில் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது. ஆடிப்புறத்தை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஸ்ரீ பாராகி அம்மனுக்கு மலைகள் மற்றும் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், தீபாரதனை நடைபெற்ற நிலையில் திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள யோகி ஸ்ரீ மகா லலிதா திரிபுர சுந்தரி ஸ்ரீ மகா பாராகி ஆலயத்தில் ஆடிப்புற திருவிழாவையொட்டி ஸ்ரீ லலிதாம்பிகை ஸ்ரீ மகா பாராகி மகா அபிஷேகம் நடைபெற்ற வளையல்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து லலிதா பாராயணம், பாராகி அம்மன் பாராயணம் பாடப்பட்டு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 108 சுமங்கலி பூஜை நடைபெற்று சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த மூசூர் கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் பரபரப்பு நிலவுகிறது. புதுச்சேரியிலிருந்து ஊசுடு கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து நிறுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் ஆகிறது. இதனால் அந்த கிராம மக்கள் பள்ளி, கல்லூரி, வேலைகளுக்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் நடவடிக்கையால் கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் பேருந்து இயக்கப்பட்டது. 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்ட பேருந்து மீண்டும் நிறுத்தப்பட்டது. பிறகு மீண்டும் 3 முறை போக்குவரத்து ஆணையருக்கு அப்பகுதி மக்கள் மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் தனது தொகுதி மக்களுடன் போக்குவரத்து துறை அலுவலகம் வந்து போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் போக்குவரத்து துறை துணை ஆணையர் குமரனிடம் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வேண்டும் என கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை அதிகாரிகள் நிர்வாகம் செய்யும் நிலையில் புதுவையில் 140 பேருந்துகளை இயக்க முடியாதா என்று துணை ஆணையரிடம் கேள்வி எழுப்பிய அவர் அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் அளிக்கப் போவதாகவும் எச்சரித்தார். புதுச்சேரியில் கடைகளின் ஷட்டரின் மூட்டை உடைத்து உள்ளே இருந்த பணத்தை திருடி சென்ற சேலத்தை சேர்ந்த பிரபல திருடனை போலீசார் கைது செய்து சிறைக்கு அடைத்த நிலையில் தற்போது குறித்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஆரியூர் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் புதுச்சேரி விழுப்புரம் சாலை திருவண்டார் கோவில் பகுதியில் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதியன்று இரவு வழக்கம் போல் வியாபாரத்தை முடித்துவிட்டு தனது கடையை மூடிவிட்டு சென்றவர் மறுநாள் காலை கடையை திறக்க வந்த பொழுது கடையின் ஷட்டர் பூட்டப்பட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கு கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த 5000 ரொக்க பணம் திருடப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. அருகே இருந்த டயர் கடை மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகளின் ஷட்டர் பூட்டும் உடைக்கப்பட்டிருந்தது. இந்த திருட்டு தொடர்பாக சத்தீஷ் சிசிடிவி காட்சிகளுடன் திருப்புவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வந்தனர்.
இந்நிலையில் போலீசார் திருவண்டார்கோவில் ஏரிக்கரை அருகே சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை நிறுத்தி விசாரணை செய்ததில் சேலத்தை சேர்ந்த பிரபல திருடன் பாண்டியன் என்பதும் அவர் மீது தமிழகத்தில் 78க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளது என தெரியவந்தது. புதுச்சேரி ஜூஸ் கடையில் திருட்டில் ஈடுபட்டதும் பாண்டியன் என தெரியவர அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சேலம் மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்தவர் தமிழகத்தில் போலீஸ் கெடுபிடி அதிகமானதால் சேலத்தில் திருடிய இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வந்து திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடமிருந்து இருசக்கர வாகனம், 2000 ரூபாய் ரொக்கப்பணம், கடைகளை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராட், திருப்புலி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மர்ம நபர் ஒருவர் முகமூடி அணிந்து கொண்டு ஷட்டர் பூட்டை உடைத்து கடைக்குள் ஊர்ந்து சென்று டார்ச் லைட் அடித்துக் கொண்டு கடையை முழுவதுமாக நோட்டமிட்டு பின்னர் கல்லாப்பெட்டி அருகே சென்ற அந்த நபர் கையில் வைத்திருந்த திருப்புலி மூலமாக கல்லாப்பெட்டியை திருடி செல்வது பதிவாகியுள்ளது. அரியங்குப்பம் தேங்காய் திட்டு பகுதியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் பாராட்டினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய் திட்டு வடக்கு பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட்டின் சார்பாக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இதில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பரிசு தொகையாக 20,000 ரூபாய் சுழற்கோப்பைகளும் வழங்கி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். இப்போட்டியினை பார்வையிட வந்த பொதுமக்கள் சுமார் 150 பேருக்கு தலா 1 கிலோ சர்க்கரை வழங்கினார். இதே போன்று தேங்காய் திட்டின் மற்றொரு பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகள் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கிரிக்கெட் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த சன்ரைஸ் அணிக்கும் 3ஆம் இடம் பிடித்த அணிகளுக்கும் பரிசு தொகையாக 20,000 மற்றும் சுழற்கோப்பை எனும் வழங்கி பாராட்டினார். அதைத் தொடர்ந்து தேங்காய் திட்டு வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு 60,000 ரூபாய் நன்கொடையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் தலா 1 கிலோ சர்க்கரையினை இலவசமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர் ரமேஷ், அவைத் தலைவர் ராஜேந்திரன், தொகுதி கழக பொருளாளர் மஞ்சினி, மூத்த கழக நிர்வாகி நடராஜன், பெரியசாமி மற்றும் ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு, காத்தவராயன், விஸ்வா மற்றும் தேங்காய் திட்டு கணேஷ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வெளியூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் ஐயனாரப்பன் ஆலயத்தில் உலகி நடைபெற்றது. வெளியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர பகுதிகள் அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலய 18ஆம் ஆண்டு ஆடி மாத செடல் உற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதை முன்னிட்டு நேற்று மாலை ஐயனாரப்பன் பூரணி பொற்களை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கிராம பெண்கள் சார்பில் ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஐயனாரப்பன் சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் சுவாமி வீதி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு செயலாளர் சங்கர், பொருளாளர் தமிழ்செல்வம், துணைத் தலைவர் கன்னியப்பன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூரியகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய திருக்கோவிலில் ஆடி மாத ஆடிப்புற விழா அம்மனுக்கு உற்சவ விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேருகேன்று குப்புசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் வாழும் மக்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக வாழ சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் திருக்கோவில் நிர்வாகி ஆளவந்தார் ஜனார்த்தனன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான கைலாஷ், வாமிநாதன், சிவகுமார், பன்னீர்செல்வம், காமராஜ், கருணாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வேலன் ஸ்டோர் உரிமையாளர் சுப்பிரமணி குடும்பத்தார் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி எஸ்பி பட்டேல் சாலையில் அமைந்துள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற வளையலி விழா திரளான பக்தர்கள் கலந்து புதுச்சேரி எஸ்பி பட்டேல் ஆலயத்தில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையலணி விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற வளையலணி விழாவில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு
கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும், திருமணமாகாத ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடும், குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் என்பது ஐதீகம் என்பதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவலிங்கபுரம் சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் சிவலிங்கபுரம் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் திரிபுர சுந்தரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் பால்குடத்தை தலையில் சுமந்தபடி உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து ஆலயத்தை வந்தடைந்து திரிபுர சுந்தரி அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஜிரோத்தன அட்ச பந்தன மகா தீபாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதற்கால யாகசால பூஜை துவங்கி 4 கால யாகசால பூஜைகள் நிறைவடைந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலய பரம்பரை ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பாண்டிய நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆடிப்புறத்தை முன்னிட்டு ஸ்ரீ நவசக்தி அம்மனுக்கு பால்குடம் நடைபெற்றது. வில்லியனூர் பாண்டிய நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆடிப்புறத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் பால்குட ஊர்வலம் மற்றும் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது. ஊர் மக்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற ஸ்ரீ நவசக்தி அம்மன் ஆலயத்திற்கு பால்குடம் எடுத்து சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பால்குட ஊர்வலம் முடித்த பின் பக்தர்கள் எடுத்து வந்த பால் ஸ்ரீ நவசக்தி மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு வளைகாப்பு விழா, மகாதீப ஆராதனை என பல பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறப்பணி குழு மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.